கொஞ்சம் வீட்டை விட்டோ இல்லை பிறந்த இடத்த விட்டோ தனியாக இன்னொரு வீட்டுக்கு, அதாவது கொஞ்சம் தள்ளி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஒர்க் பண்ணுற இடத்துக்கும் வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸு. ஸோ ஈவினிங்கே நம்மளால் வீட்டுக்கு வர முடியாது. அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்கும், அங்கேயே ஸ்டே பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்றும் நெக்ஸ்ட்டு ஜாபுக்கு மாறக்கூடிய அமைப்பை தான் இந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ அது அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்திகளுக்கு ஏற்ப அதை விட ஹையர் பொசிஷன் கிடைக்குமா, இல்லை அதை விட கீழ் பொசிஷனுக்கு போயிடுவோமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறோம். ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானானவர் ஒரு பதவி மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சனி பகவானை பார்வை பண்ணுறதுனால தொழில் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கும் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு ஸோ பண வருவாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல அளவில் இருக்கும். ஸோ பண வருவாய் நல்லா இருக்கிறதுனால மனசுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு ஹோப்பு, ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம். ஸோ கணவன் மனைவிக்குள்ளே உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ஸோ குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நம்மளுடைய உறவு நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கணவன் மனைவி உறவு அப்படிங்கும்போது நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு, அதாவது ராசிக்கு 2ஆம் வீடான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தை குருவானவர் 5ஆம் பார்வையாக. ஸோ துலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் மாதம் ராசியாதிபதி சுக்கிரனானவர் ராசிக்கு 12ல் போகிறாரு. யார் ஒருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஈவன் லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ 6, 8, 12ஆம் இடங்களுக்கு போகும்போது கொஞ்சம் வீட்டை விட்டோ இல்லை பிறந்த இடத்த விட்டோ தனியாக இன்னொரு வீட்டுக்கு, அதாவது கொஞ்சம் தள்ளி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஒர்க் பண்ணுற இடத்துக்கும் வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸு. ஸோ ஈவினிங்கே நம்மளால் வீட்டுக்கு வர முடியாது. அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்கும், அங்கேயே ஸ்டே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ மட்டும்தான் வீட்டுக்கு வர முடியும். ஸோ அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே பார்த்திங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துரும். ராசியாதிபதியோ அல்லது லக்னாதிபதியோ 6, 8, 12 அந்த அமைப்புகளில் இருக்கும் பொழுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு ராசியாதிபதி சுக்கிரனாகி அவர் வலு குறைந்து நீச சுக்கிரனாக 12ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. சரி, நம்மளுடைய ஜாபு, ஒரு தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது துலாம் ராசி அப்படின்னு எடுக்கும் பொழுது 10ஆம் இடம் அப்படின்னா சந்திர பகவானுடைய வீடு, அதாவது கடகம். ஸோ அந்த இடத்துல குரு உச்சமாகிறாரு. ஸோ குரு உச்சமாயிட்டு அந்த குரு 5, 7, 9ஆம் இடங்களாக 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்வை பண்ணிடுறாரு. ஸோ பொதுவாகவே சனி பகவான் எங்கே இருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ 6ஆம் இடத்துல சனி பகவான், அதுவும் துலாம் ராசிக்கு இருக்கும்போது எதிரிகளை வீழ்த்தும் ஆற்றல் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ எதிரிகளை நம்மளோட எனிமிஸ் யாராவது கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுக்கு துரோகம் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள நம்ம பீட் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பை பிரபஞ்சம் நம்மளுக்கு வழங்குதுங்க. அதே மாதிரி 10ல் குரு இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது 10ஆம் இடத்துல குரு வந்தால் பதவி போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது பதவி போகிறது அப்படின்னு கிடையாது, பழைய பதவியிலிருந்து புதிய பதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் நெக்ஸ்ட்டு ஜாபுக்கு மாறக்கூடிய அமைப்பை தான் இந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ அது அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்திகளுக்கு ஏற்ப அதை விட ஹையர் பொசிஷன் கிடைக்குமா, இல்லை அதை விட கீழ் பொசிஷனுக்கு போயிடுவோமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறோம். ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானானவர் ஒரு பதவி மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தொழில். ஸோ தொழில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 2, 6ஆம் இடங்கள் நல்லா இருக்கணும். அடிஷ்னலாக 10ஆம் இடம் தொழில் செய்கிறதுக்கு, தொழில் ஸ்தானம் அப்படின்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு மெயினாக 10ஆம் இடம். இப்போ ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கோம் வீட்டில் அப்படின்னு சொல்லும் பொழுது 6ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் அவங்க தொழில் வருமா, இல்லை தொழிலில் இழப்புகள் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சனி பகவானை பார்வை பண்ணுறதுனால தொழில் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கும் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த மாதம். ஸோ பண வருவாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல அளவில் இருக்கும். ஸோ பண வருவாய் நல்லா இருக்கிறதுனால
மனசுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு ஹோப்பு, ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி இது எல்லாமே எதிர்பார்க்கலாம். தொழிலும் நல்லா இருக்கு, பதவி மாற்றமும் கிடைச்சிருக்கு. ஸோ வரக்கூடிய வருவாய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஃபினான்ஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது எந்த ஒரு பேக் இதுவுமே இல்லை நம்மளுக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபார்வர்டான ஒரு மாற்றம் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ ஃபினான்ஸ் வைஸாக பார்க்கும் பொழுது ரொம்ப சூப்பரான மாதமாக இந்த மாதம் இருக்கும். காமனாக பார்க்கும்போது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து தொழிலில் ஒரு நல்ல growth கொடுப்பாரு அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன இருந்தாலும் ராசியாதிபதி வலு இழக்கிறாரு இல்லைங்களா? ராசியாதிபதி வலு இழந்து 12ஆம் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு தொழிலும் நல்லா இருக்கும், செய்கிற இடத்துல ஜாபுமே நல்லபடியாக நம்மளுக்கு போயிட்டுருக்கும். இல்லைன்னா வேற ஜாப் பார்க்குறவங்களுக்கு வேற ஜாப் கிடைக்கும். இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏற்ப ஒரு நல்ல தொழில் அப்படிங்கிறதோ இல்லை வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதோ அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். பட் அட் த சேம் டைம் வந்து ராசியாதிபதி நீசமாக இருக்கிறதுனால அந்த தொழிலோ இல்லை அந்த ஜாபோ கிடைக்கிறதுக்கோ வருமானம் வர்றதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா போராட வைக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த ஃபினான்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வருமானம் அப்படிங்கிறது உண்டு. பட் ஆனால் அந்த வர வழிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ போராட வைக்கும். ஏன்னா ராசியாதிபதியோ லக்னாதிபதியோ 12ஆம் வீட்டில் முக்கியமாக 6, 8, 12ஆம் இடங்கள்னு சொல்லக்கூடிய இந்த மறைவிட ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது போராடித்தான் பிழைப்பை நடத்தக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கும். ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது கோச்சார ரீதியாக ராசியாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாமே கிடைக்கும். பட் ஒரு போராட்டத்தின் பேரில், ஒரு அலைச்சலின் பேரில், ஒரு மன உளைச்சலின் பேரில் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கும்போது நம்ம உழைக்க தயாராக இருந்துட்டோம் அப்படின்னாக்கா பணம் வருவதற்கும் எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாமல் இருக்கும். ஸோ கணவன் மனைவிக்குள்ளே உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ஸோ குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட வந்து நம்மளுடைய உறவு நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கணவன் மனைவி உறவு அப்படிங்கும்போது நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு, அதாவது ராசிக்கு 2ஆம் வீடான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தை குருவானவர் 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால குடும்பத்தில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. பட் ஆனால் அந்த குடும்பஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறனால நிச்சயமாக குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை, குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ஒரு அந்யோன்யம், ஒரு அன்பு, அந்த பாண்டிங் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் மோஸ்ட்லி ஒரு நல்ல ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கக்கூடிய குடும்ப சூழலை எதிர்பார்க்கலாம். ஸோ துலாம் ராசிக்கார நேயர்கள் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வந்து பார்த்தோம்னா 2ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால, குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரும். ஸோ திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் மட்டும் இல்லாமல் இந்த வருடம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா குரு 10ஆம் இடத்துல இருந்து 2ஆம் பார்வையாக ராசிக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால இந்த வருடம் அப்படிங்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வந்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய சூழலை குருவானவர் உருவாக்கி கொடுப்பாருங்க. ஸோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து ஃபேவரபிளாக இருக்குமா அப்படின்னு சொல்ல போனோம்னா, கல்விக்கு அதிபதி அப்படிங்கும்போது புதன் பகவான். ஸோ இந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதியாகி 10ஆம் இடத்துல சூரியன் குரு புதனாக போயிட்டு உட்கார்றாரு. ஸோ அறிவு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ சொல்கிறது வந்து ஈஸியாக கிராப் பண்ணுவாங்க. ஸோ படிப்புகளில் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுறாங்க அப்படின்னா அதுலேயும் எளிமையாக பாஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து வலுதான் குறையிறாரு. ஸோ சுக்கிரன் அப்படிங்கும்போது சுகபோகத்தை வழங்கக்கூடியவர். அதன்படி பார்த்தோம்னாக்கா ஒரு மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து ஒரு பணம் பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அதே போல் கணவன் மனைவி உறவு இதெல்லாமே பற்றி அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமுமே நம்மளுக்கு கிடையாது. ஸோ படிப்பு மட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த படிக்கிற விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம், ஃப்யூச்சர் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எடுக்கக்கூடிய சில முடிவுகள் எல்லாமே ஃபேவரபுளாக முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது காணப்படுது. ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸஸ் ஏதாவது ஆகஸ்ட் மாதம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ராசி அதிபதியுமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான், அஷ்டமாதிபதியுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுக்கிர பகவான் தான் வருவாருங்க. ஸோ சுக்கிரன் வந்து 8 குடைவனாக போயிட்டு அவர் வலு குறைந்து 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ துலாம் ராசிக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்காதவர் குரு. பட் எந்த விதத்துலையும் தீங்கை வந்து ஏற்படுத்த மாட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் உடையவர் குருவாக வராருங்க.
ஸோ 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானாதிபதி குரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர் ராசியில் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இது வந்து ஃபீமேல் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள், ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுனால இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ காமனாக பார்க்கும் பொழுது அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஸோ வயிறு சார்ந்த உறுப்புகள், வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளில் வந்து கவனமாக இருப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஒன்ஸ் போய் டாக்டர்கிட்ட செக்கிங் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆபத்துகள் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குங்க. துலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வரக்கூடிய வருமானம் நல்லா இருக்குது. ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இருந்தாலுமே வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குது. குடும்ப உறுப்பினர்கள், கணவன் மனைவி உறவு எல்லாமே சிறப்பாக இருக்குது. கூட பிறந்தவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பாண்டிங் அப்படிங்கிறதுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது படிப்பு வகையில் எல்லாமே சிறந்ததாக இருக்குது. ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஹெல்த் வைஸ் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரன் நேயர்களுக்கு ஒரு சிறந்த மாதமாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.